கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் அருமை தோழர் வேல்முருகன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னாலே கண்டன உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் அன்பிற்குரிய தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய தோழர் ஆசைத்தம்பி அவர்களே, சென்னை மாவட்டங்களை சார்ந்திருக்கிற இடதுசாரி கட்சிகளுடைய மாவட்ட செயலாளர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே திரளாக கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய தோழர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தினம் இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து இந்த ஆர்ப்பாட்டத்தை 4:30 மணிக்கு என்று சொல்லி நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் வழக்கமாக வேறு பல பிரச்சனைகளுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதை விட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்கூட்டியே தோழர்கள் திரளாக வந்திருக்கிறதை பார்க்கிற போது இடதுசாரிகள் உலகத்தின் எந்த மூலையிலே மனிதனுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் முதலிலே குரல் கொடுக்கிறவர்கள் இடதுசாரிகள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இங்கே அவ்வளவு பேரும் திரண்டிருக்கிறார்கள். என்னையெல்லாம் மாலை 5:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்தால் போதும் என்று தான் வேல்முருகன் சொல்லியிருந்தார். ஆனால் 4:45 மணிக்கே ஃபோன் செய்து எல்லோரும் வந்து விட்டார்கள், நீங்கள் உடனே புறப்பட்டு வாருங்கள் என்று கேட்கிற நிலைமை என்பது இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு சமூக அக்கறையோடு இருக்கிறவர்கள் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள் என்பதற்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமை தோழர் ஆசைத்தம்பி அவர்களும் தோழர் வீரபாண்டியன் அவர்களும் நடைபெறுகிற இந்த யுத்தத்தை பற்றி ஏராளமான விவரங்களை சொல்லியிருக்கிறார்கள். அநேகமாக கடந்த சில தினங்களாக எல்லா பத்திரிகை எல்லா ஊடகங்களும் வந்திருக்கிற தலைப்புச் செய்தியாக இன்றைக்கு இந்த போர் மாறி இருக்கிறது. ஏற்கனவே பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் போர் தொடுத்த காரணத்தினாலே இது இஸ்ரேல் போர் என்று பேசப்பட்டது. இன்றைக்கு ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்து விட்ட காரணத்தினால் இது அமெரிக்க போராக இன்றைக்கு மாறி இருக்கிறது. எதற்காக பாலஸ்தீனம் என்கிற அந்த நாட்டை இப்படி குறிவைத்து அழிக்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன இருக்கிறது? என்ன பாலஸ்தீனம் என்ன பெரிய வளங்கள் நிறைந்திருக்கிற நாடா? தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு மாவட்டத்தினுடைய அரை மாவட்டம் கூட இருக்காது அந்த பாலஸ்தீனுடைய பரப்பளவு. ஒரு மாவட்டம் தான் இருக்கும். அங்கே பெரிய பூமிக்கு அடியில் பெரிய தங்கமும் வைடூரியமும் இல்லை. எதற்காக அந்த பாலஸ்தீனத்தை விரட்டி இஸ்ரேல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் தொடுத்து கொண்டிருக்கிறார்கள்? கடந்த 18-20 மாதங்களுக்கு முன்னாலே மீண்டும் தொடுக்கப்பட்ட போரில் ஒரு மனிதாபிமானமற்ற படுகொலைகளை மிக கேவலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனையோ போர்கள் நடந்திருக்கிறது, எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கிறது. ஆனால் அந்த போர்கள் சண்டைகளிலே கடைபிடிக்கக்கூடிய சாதாரண நடைமுறைகளை கூட இஸ்ரேல் பின்பற்ற தயாராக இல்லை. இன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் அடித்து விரட்டப்பட்டு ஒரு குறுகிய பகுதிக்குள்ளே மிக நெருக்கடி நிறைந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குடிநீர் கூட வெளியிலே இருந்தால் வர வேண்டும், குடிநீரை கூட அனுமதிக்க மறுக்கிறார்கள். மின்சாரம் கிடையாது. 24 மணி நேரமும் குண்டுமழை பொழிந்து அந்த குண்டுமழையிலே படுகாயமடைகளுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு வழி கிடையாது. குழந்தைகள் துடிக்க துடிக்க சாகடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் காயங்களுக்கு மருந்து போடுவதற்கு மருந்துகள் கூட அனுமதிக்கவில்லை. பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைத்து தாக்குகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் அந்த பாலஸ்தீன இனம் இன்றோடு அழிந்து விட வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான். குழந்தைகளையெல்லாம் அழித்து விட்டால் எதிர்கால சந்ததியே இருக்காது. பெண்களையெல்லாம் அழித்து விட்டால் அடுத்த தலைமுறையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் அங்கே இருக்கக்கூடாது என்கிற சதி திட்டத்தின் அடிப்படையிலே தான் ஒரு பக்கம் எல்லா வகையான தாக்குதலும், குண்டு போட்டு கொலை செய்வது மட்டும் அல்ல, பட்டினி போட்டு சாகடிப்பது, நோய்வாய்ப்பட்டால் மருந்துகள் கொடுக்காமல் சாகடிப்பது,
காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் சாகடிப்பது, இப்படி இந்த கொடூரங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு இனமாகத்தான் அந்த யூத அரசாங்கமாக இருக்கிற இஸ்ரேலிய அரசாங்கம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த யூத இனம் உலகத்திலே ஒரு காலத்திலே இரண்டாவது யுத்தத்தின் போது உலகத்திலே இருந்த பல நாடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் எல்லாம். ஏனென்றால் அவ்வளவு கொடுமைகளை புரிந்தவர்கள் அவர்கள். அந்த கொடுமையை புரிந்த யூத இனத்தை எல்லாம் ஒன்றிணைத்துதான் பிரிட்டன் அன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய ஒரு மூலையிலே குடியேற்ற வைத்தார்கள். படிப்படியாக ஊர் பிசாசு, ஒண்ட வந்த பிசாசு ஊர் பிசாசை விரட்டியது என்று சொல்வார்களே, அப்படி ஒண்ட வந்த அந்த பிசாசாக இருக்கிற அந்த இஸ்ரேல் அரசாங்கம் அந்த ஈராக்கை அழித்து இன்றைக்கு அந்த மக்களை அந்த மண்ணை விட்டு வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முழுக்க முழுக்க அமெரிக்க அரசாங்கம் ஆதரவாக இருக்கிறது. என்ன, அமெரிக்காவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் என்ன நேரடியான சண்டை? பாலஸ்தீன பிரச்சனையிலே அமெரிக்கா தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? திடீரென்று பார்த்தால் 13ஆம் தேதி 2 நாட்களுக்கு முன்னால் ஈரான் தலையிலே போய் அமெரிக்கா இஸ்ரேல் குண்டு போடுகிறது. நீங்கள் உடனடியாக அணுசக்தி ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட வேண்டும், இல்லாவிட்டால் நான் உங்களை தாக்குவேன். நீ என்ன உலக போலீஸ்காரனா? உலகத்திலே இன்றைக்கு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட வேண்டுமா இட வேண்டாமா என்று தீர்மானிக்கிற உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? எந்த அடிப்படையிலே நீங்கள் ஈரானை போய் தாக்க முடியும்? ஈரான் மீது குண்டு பொழிந்தார்கள். ஈரான் அரசாங்கம் எதிர்த்தாக்கல் தொடுக்கிறது. இஸ்ரேல் அரசாங்கம் நிலைமை தடுமாறி போகிறது. அவர்கள் நினைத்தார்கள் ஈரான் அடிபணிந்து விடும் என்று. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய தலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? அந்த இராணுவத்தினுடைய அண்டை நாட்டில் இருக்கிற ஈரானுடைய இராணுவ தளபதிகள் எல்லாம் அவங்க வெளியில் கட்டடத்துக்குள்ளே வாழ்வது கிடையாது, வெளியில் எங்கேயும் நடமாடுறது கிடையாது. பாதுகாப்பாக பூமிக்கு அடியிலே மிகப்பெரிய அலுவலகங்களை உருவாக்கி 50 மீட்டர் 60 மீட்டருக்கு கீழே பூமிக்கு அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் அரசாங்கம் அவர்களை குறிவைத்து தாக்குகிறது. அவர்கள் போடுகிற அந்த குண்டு அந்த மண்ணை துளைத்து கொண்டு உள்ளே போய் 60 மீட்டருக்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இராணுவ அதிகாரிகளை தாக்கி கொல்லுகிறார்கள். இதுவரையிலே 4 இராணுவ அதிகாரிகளை கொலை செய்திருக்கிறார்கள். 9 அணுசக்தி விஞ்ஞானிகளை அந்த பூமிக்கு அடியிலே இருந்தவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இப்படி ஈரான் மீது குண்டு போட்ட பிறகு உலகத்திலே இருக்கிற நாடுகள் எல்லாம் பதட்டம் அடைகிறது. ஈராக்கு ஈரான் என்று ஒப்பிட்டு பார்த்தால், ஈராக்கை இஸ்ரேல் ஈரான் என்று ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்ரேலை விட 10 மடங்கு பெரிய நாடு ஈரான். இஸ்ரேலை விட வளமான பிரதேசங்களை கொண்டது ஈரான். இவர்களை விட இராணுவ அதிகாரம் படைத்திருப்பது ஈரான். ஆனாலும் குண்டு போடுவது எதற்காக என்று சொன்னால், இப்படி போடுவதன் மூலம் அமெரிக்காவை இதில் இறக்கிவிட்டு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சண்டையாக மாற்றி ஈரானை பணிய வைக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய நோக்கம். அதற்கு ஏற்பதான் ட்ரம்ப் குண்டு போட முயற்சி போய்க்கிறார். அவன் போட்டிருக்கிற குண்டை பார்த்தீங்கன்னா 3 இடத்துல தான் குண்டு போட்டிருக்கான். ஒரு குண்டு பங்கர் பாம்புன்னு பேர் அதுக்கு. அவனுடைய மொத்த எடை 30,000 பவுண்டு. 30,000 பவுண்டு கொண்டிருக்கிற ஒரு குண்டை போடுகிறார்கள். அந்த குண்டு எவ்வளவு சக்தி படைத்தது என்று சொன்னால், பூமிக்கு அடியிலே 200 மீட்டர் ஆழத்துக்கு தொலைத்து கொண்டு போய் பூமிக்கு அடியிலே இருக்கிற அனைத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி படைத்த அப்படிப்பட்ட குண்டை ஈரான் மீது அமெரிக்கா வீசுகிறது. உடனே ஈரான் சொல்லிச்சு, ஈரான் அதிபர் கொமேனி சொல்லிட்டார், நாங்கள் சரணாகதியெல்லாம் அடைய மாட்டோம், உங்கள்கிட்ட கை கட்டி நிற்கிற பேச்செல்லாம் நடக்காது, தினம் தினம் அஞ்சு வாழ்ந்து 100 ஆண்டு காலம் வாழ்வதை விட ஒரே நாள் போராடி சாவது மேல் என்பதுதான் என்னுடைய கொள்கை என்கிற அடிப்படையிலே அவர் அறிவித்து எதிர்த்தாக்குதலை தொடுத்தார். இன்றைக்கு இஸ்ரேல் தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, எதற்காக இந்த யுத்தம் நடக்கிறது? உங்களுக்கு என்ன எல்லை பிரச்சனையா? வேறு என்ன பிரச்சனை இருக்கு? எதற்காக இந்த யுத்தம்? அங்கேதான் அருமை நண்பர்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு மேற்காசியா என்கிற அந்த பிரதேசத்தை
முழுவதும் அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டது. மேற்காசியா முழுவதும் தன்னுடைய இராணுவ தளவாடத்தை அங்கே குவித்து வைத்திருக்கிறார்கள். பக்கத்திலே இருக்கிற கத்தார் என்கிற நாட்டிலே 10,000 துருப்புகள் இருக்கிறது. சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டது. ஈராக் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து விட்டது. அந்த தெற்கு மேற்காசிய பகுதியிலே அமெரிக்காவுக்கு அடிபணியாத ஒரே ஒரு நாடு எது என்று சொன்னால் இந்த ஈரான் நாடுதான். எனவேதான் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஈரானை வீழ்த்துவது, அதன் மூலம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவை துண்டிக்க செய்துவிட்டால் மேற்காசியம் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட முடியும். மேற்காசிய பிரதேசம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டால் உலகத்தினுடைய பெட்ரோல் வளம் இருக்கிறதே அதை முழுவதும் அமெரிக்கா கைப்பற்றிவிட முடியும், உலகத்தை நாட்டாமை செய்ய முடியும் என்கிற அப்படிப்பட்ட எண்ணத்திலே தான் தொடர்ந்து இன்றைக்கு அந்த மேற்காசியாவிலே இந்த போர் பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஈராக் மீது படையெடுத்து தாக்கிய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அமெரிக்கா என்ன சொன்னார்கள்? ஈராக்கிலே இருக்கிற சதாம் ஹுசேன் அவர் இன்றைக்கு அணுசக்தி ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டிருக்கான்னு சொன்னார். ஈராக் மீது படையெடுத்து ஈரானை தவிடுபொடியாக்கி சதாம் ஹுசேனை பிடித்து, சதாம் ஹுசேன் பிள்ளைகளை எல்லாம் பிடித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிற காரியத்தை செய்தார்கள். ஆனால் கடைசியிலே அகில உலக அணுசக்தி மையம் என்கிற அந்த அமைப்பு, ஐஏ என்கிற அமைப்பு ஈராக்கின் சோதனை நடத்தி கடைசியாக சொன்னார்கள், ஈராக்கிலே அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது, அணு ஆயுதங்கள் எதுவுமே கிடையாது என்று சோதனை சொல்லுகிறதுக்கு முன்னாலேயே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் என்று காரணத்தை காட்டி ஈராக்கை தவிடுபொடியாக்கி இன்றைக்கு அடிமையாக்கி விட்டார்கள். ஏற்கனவே இப்படி ஒவ்வொரு நாட்டையும் அடிமையாக்கி விட்டார்கள். நாளைக்கு மேற்காசியாவில் இருக்கிற எண்ணெய் வளம், அந்த எண்ணெய் வளத்தை கையிலே எடுத்து விட்டால் உலகத்தையே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து முடியும். இன்றைக்கு ஈரான் இந்தியாவிற்கு குறைந்த விலையிலே பெட்ரோலியத்தை வழங்குகிறது, உலக நாடுகளுக்கு பெட்ரோலியத்தை வழங்குகிறது. அதெல்லாம் அமெரிக்காவுடைய கைக்கு போய்விட்டால் ஒரு பேரல் பெட்ரோலியம் கிடைக்க நாம் அமெரிக்காவிடம் கெஞ்ச வேண்டிய நிலைமை ஏற்படும். உலகத்தையே ஆட்டி படைக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு ஈரான் மீது போர் தொடுத்து ஈரானை கட்டாயப்படுத்துகிறார்கள். இவ்வளவுக்கும் என்ன, ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறதா? உலகத்திலே அணு ஆயுத ஐஏ என்கிற அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு 3 மாதங்களுக்கு முன்னாலே ஈரான் மீது நாட்டிலே சோதனை நடத்தியிருக்கிறார்கள். அந்த நாட்டிலே அணு ஆயுதமே இல்லை என்று அந்த அமைப்பு பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறது. அவர்கள் அணு ஆயுதத்தில் ஈடுபடவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். துல்சி கபாப் என்கிற அமெரிக்க நாட்டுடைய உளவுத்துறை அவங்க போய் ரகசியமாக சோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஈரானிலே அப்படிப்பட்ட அணு ஆயுத சோதனை எல்லாம் இல்லை என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அணு ஆயுதத்துக்கு அடிப்படை, அணு சக்திக்கு அடிப்படையாக இருக்கிற யுரேனியத்தை மேம்படுத்தி, என்ரிச்சிங் தி யுரேனியம், அதை பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு செய்வதற்கான ஆராய்ச்சிகளை தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஈரானையும் பார்த்ததில்லை, இஸ்ரேலையும் பார்த்ததில்லை, அமெரிக்காவையும் பார்த்ததில்லை. அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையில் ஏவுகணை அங்கே போகிறது திரும்பி இங்கே வந்துச்சுன்னு வை, யார் பாதிக்கிறது? எனவே இது ஏதோ அந்த நாடுகளுக்குள்ளே நடக்கிற சண்டை என்பது மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தையே இன்றைக்கு தகர்க்கிற அந்த காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இப்படி மேலும் மேலும் சண்டையை அதிகரிக்கிற காரணத்தினால் உலக நாடுகள் ஒவ்வொரு நாடும் இராணுவ பட்ஜெட்டுக்கு அதிகமான பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. நேற்றைக்கு வந்திருக்கிற ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இதுவரையிலே 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு உலக நாடுகள் செலவழிக்கிற மொத்த இராணுவ செலவை கூட்டி பார்த்தால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 10% இராணுவத்துக்காக செலவழிப்பது கூடியிருக்கிறது என்கிறார்கள்.